என்னோட வேகன்சி வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆர்மி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அக்னிவீர் ஸ்கீம்க்கான என்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அக்னிவீர் ஸ்கீம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் மாத்திரம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக மேல் கேண்டிடேட் அன்மேரிட் 10th 12th படிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 10th 12th இல்லை டிப்ளமோ ஏதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது 13th February லிங்க் ஓப்பன் ஆச்சு. 1st April அன்னைக்கு இந்த லிங்க் க்ளோஸ் ஆகிடும். 1st Aprilக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் இங்கிலீஷு, அதே சமயத்தில் தமிழ் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஆர்மி, நேவி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 லாங்குவேஜில் வந்து அவங்க டெஸ்ட்டு நடத்துவாங்க. என்ட்ரி டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. சவுத் பேஸ்ட் அப்படின்னும் போது தமிழில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பயப்படாமல் எழுதலாம். இது வந்து என்னைக்கு இருக்கும் அப்படின்னா 1st Juneலேருந்து 15th Juneக்குள்ளே வந்து இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும். இதை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஊரில் இருக்கிற மேல் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி, யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்தும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10th இல்லை 12th நீங்கள் 45 ஆர் above 45% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். 17.5 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட்ஸ் வந்து வேலிட் மோட்டார், அதாவது எல்எம்பி வந்து இல்லைனா ஹெச்எம்பி அப்படின்ற டிரைவிங் லைசன்ஸ், லைட் மோட்டார் வெஹிக்கிள் இல்லை ஹெவி மோட்டார் வெஹிக்கிளோட லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க செலெக்ஷனில். அதே மாதிரி அக்னிவீரில் வந்து ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல் எல்லாமே இருக்குது. ஸ்டோர் இன்சார்ஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒகேஷ்னல் சப்ஜெக்டாக வெப் அப்ளிகேஷன், ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து ட்ரேட் அப்படின்ற மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக் டீசல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன், பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தாலும் சரி இதுக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதே தவிர அக்னிவீரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர், ட்ரேட்ஸ்மேன் இது எல்லாத்துக்குமே ஆள் எடுக்கிறாங்க. எல்லாமே 17 to 28 years தான். இப்போ எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க. 10th 12th போர்டு எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த அக்னிவீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு 4 years வந்து இங்கே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ட்ரைனிங் எல்லாமே உண்டு உங்களுக்கு. பட் 4 yearsக்கு அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற அக்னிவீர் கீழே இருக்கிற அந்த கேண்டிடேட்ஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் அவங்க வந்து ரெகுலர் ஜாப்க்கு என்ரோல் பண்ண உங்களுக்கு அப்ளிகேஷன் தருவாங்க. ஸோ அதுபடி நீங்கள் ரெகுலர் ஜாபுக்கு நீங்கள் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 4 years கழிச்சு வெளியே கூட வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஜாப் கூட தேடிக்கலாம். அது உங்களுடைய வில் அண்ட் விஷ். அதே சமயத்தில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ். இது இல்லாமல் ட்ரைனிங் இருக்குது. லீவ் வந்து 30 days ஆனுவல் லீவ் இருக்குது. சிக் லீவ் வந்து பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது, சேலரி இருக்குது, அதே மாதிரி சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் வந்து பணம் போடுவாங்க. அதை வந்து நீங்கள் 4th yearல நீங்கள் வெளியே வரும்போது எடுத்துக்கலாம். இல்லை பர்மனெண்ட்டாக ஜாப் அங்கேயே கிடச்சி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்கீம் வந்து அது எண்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் அப்படின்றது joinindianarmy.nic.in இந்த வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், பர்மனன்ட் கமிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். அதை விட்டுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா அக்னிவீருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன். அதில் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. கேரளாவுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க, கர்நாடகா ஏரியாவுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இது தமிழ்நாடு ஏரியாவுக்காக தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதே இடத்துல லிங்க்கும் இருக்குது. அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 13th February ஆரம்பித்த அந்த லிங்க்கு 1st April ஈவினிங் வரைக்கும் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ₹250. இந்த ₹250 ஆன்லைனில் தான் நீங்கள் கட்டணும். ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் போட முடியல, ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்லைன் சென்டருக்கு போனீங்கன்னா கூட அவங்களே அப்ளை பண்ணி கூட தருவாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்கான அந்த ஆதார் கார்டு இல்லை 10th நீங்கள்
எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் தான் இதுக்கு தேவை. கைரேகை கண்டிப்பாக தேவை. அதாவது தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவை. நீங்கள் அதில் போயிட்டு அதெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன் தான். அது பேமெண்ட் கேட்வே வந்து கார்டு, அது டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம், ரூபே கார்டாக இருக்கலாம். எது வேணா மேஜர் கார்டு இல்லைன்னா இன்டர்நெட் பேங்கிங் எதில் வேணால் யூபிஐ எதில் வேணால் நீங்கள் கட்டிக்கலாம். அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க அந்த ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஆர்மியில். ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. இது இல்லாமல் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 5 சாய்ஸ் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் வீட்டிலேருந்து எது உங்களுக்காக ஆப்டாக இருக்கும், எது கிட்ட போய் உங்களால் எழுத முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டாகவும், அதுக்கு அடுத்தது மொத்தம் 5 சாய்ஸ் கொடுங்க. அதில் ஏதோ ஒரு சென்டரில் உங்களை வந்து எக்ஸாமினேஷன் எழுத கூப்பிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லேயே காமிக்கும். நீங்கள் அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா joinindianarmy.nic.in. இதில் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சியில் பார்ப்போம். தேங்க்யூ.